அவச்சு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் தேனி 2 பேர் 2 கலாச்சு இது குளத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்களா இந்த மீன் நடக்கும் மீன் பிடிக்க வந்தோம் இப்போ வந்து ஒரு எத்தனை பிடிச்சிருக்கோம் காமிக்கலாம் எத்தனை எடுத்து போட்டா 3 எடுத்து போட்டியா வானத்தை பாருங்க பிடிச்சி ஆசிக்கு போடு ஒன்னும் எடுக்க மாட்டேப்பா ஒன்று யாரும் பார்க்க மாட்டாவ டங்கடங்களா என்ன ஒன்று தெரிய மாட்டேங்குது தெரியுது பார்த்தியா இதுதான் மீனுக்கு வா பல்லு இல்லைல்ல பல்லு உள்ளதான் இருக்கும் தண்ணி ஊற்றி விடுப்போம் குடிச்சாச்சு தண்ணி ஊற்றியாச்சுல நகர் போட்டிருக்கான் நேரம் நின்ல போல சை பிடிக்கலையா நீ மீனை இற போட்டுட்டு இருக்கோம் மீனுக்கு உணவு என்னன்னா சத்து இருக்கணும் அந்த சைடு மழை பெய்யுது சும்மா இருளத எந்த முள்ளு இப்ப பிடிச்சிடும் ஆசி பைக்குல நானா பிடிக்கணும் அவனை கீழே போட்டு பிடிக்க வேண்டியதுன்னு வீட்டுக்கு கொண்டு போறோம் மாட்டிட்டு இல்ல அப்புறம் பெரிய மீன் மாட்டிக்கிட்டு மழை பெய்யுது அதனால வீட்டுக்கு போகிறோம் மீனை வந்து வெட்ட தான் போகிறோம் வெட்டுறதை காமிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் உரிச்சு எடுத்ததெல்லாம் காமிக்க நம்ம லேசாக இருந்துச்சுன்னா வெட்டி பிடிச்சி உடனே இழுத்துடலாம் நம்மளுக்கு இல்லை இன்னும் உள்ளே இருந்து இன்னும் வெளியே வருது எங்கே இதா கல் ஆல்ரெடிக்கும் மாடை இல்லை முட்டை எடுக்க முட்டை குண்டி முட்டை எடுப்போம் என்னெல்லாம் பண்ணியாலும் அதில் மீனையே கொடுமைப்படுத்தான்ல செத்த பூரா என்னெல்லாம் பண்ணலாம் தின்னு பச்சையா இப்போ முட்டை எடுப்பான் முட்டை எப்படி இருக்கு பார்த்தீங்களா முட்டை விலையில்லாத முட்டை எடுத்து போட்டு டப்புன்னு நேராகுது முட்டை வர மாட்டேங்குது ஆய் முட்டை உடஞ்சிட்டு மீனுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம் மீனை வந்து மஞ்சள் கலரில் வாஷ் பண்ண போகிறோம் மஞ்சள் தண்ணியில் நல்லா இது பண்ண போகிறோம் ஏன்னா மீனில் கிருமிகள் இருக்கும் பூஞ்சைகள் இருக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கும் நிறைய இருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பீஸெல்லாம் அப்படி அல்வா துண்டு நகை இருக்குது இப்போ மசாலா போட போகிறோம் உப்பில் நல்லா வந்து நம்மளை இது மசாஜ் பண்ணிடுறோம் மஞ்சள் எட்ட வேண்டியது சேர்த்து வாழாத குருவி எனது கிளவி ஒரு 2 ஸ்கியூப் மஞ்சள் கரண்டி சூப்பராக இருக்கு மஞ்சள் போட்டா நம்மளுக்கு ஆரோக்கியம்
அதுக்கு நல்லா மசாலா செஞ்சுக்கிடலாம். மசாலா செஞ்சால் மீன் வந்து நம்மளுக்கு சாப்பிட நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து மஞ்சள் போடுறோம். மஞ்சள் போடலன்னா நம்மளுக்கு வந்து திங்க நல்லா இருக்காது. அதனால தான் நான் வாரான் கொண்டு வரான். நான் அரிசி வாங்கியாச்சா? அரிசி வாங்கியாச்சா? மஞ்சள் தண்ணியை வச்சு நம்ம வந்து மஞ்சளை வந்து நல்லா ஊற வச்சு இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்தால் நம்மளுக்கு வந்து நல்ல மசாலா போட்டதுக்கு வந்து நமக்கு தரமாக கிடச்சிரும். தரம்னா அப்படி தரம் கிடச்சிரும். ஸோ நான் முட்டை அழகாக தான் பேசிகிட்டு இருப்பேன். போதும்ண்ணா. இப்போ மசாலா கண்டலாம். நல்ல மிளகு, அப்புறம் இது என்னது? சோம்பு. சொம்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் நேரம் போடுவாங்க. கையில் வைக்கும் பொடி, சுத்தமான வத்த பொடி, சிக்கன் மசாலா இருக்கு. பெரிய லெமன், லெமன், கார்ன்ஃப்ளவர் மாவு என்ன போடும். இனி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இனி எண்ணெய் ஊற்றணும். வேறு விளக்கு எரியுது. உங்கள் ஊரில் வள கொண்டாடுங்க. ஓம் எண்ணெய் ஊற்றி எங்கே கொண்டு ஊற்றியா பாருங்க. என்ன இவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தால என்ன கை மிஸ் ஆயிட்டு. ஸோ இப்போ நான் அள்ளி போட்டுடலாம்ல. தண்ணி போடு. வடக்குதான் என்ன காக்கா தானே வச்சுட்டு போனோம்ல. ரெடி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, லெமன் வச்சு வாழை இலை வச்சுலாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. எப்படி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். நல்லா தின்னு ஃபைனலாக பொரிச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படி போட்டிருக்கு. ஒன்று பிச்சு காமிக்கிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா. இது எலுமிச்சி வச்சு அதை வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜம்முன் இருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.